ஜீவன் உள்ளதா இறந்ததா பை ரவீந்திரநாத் தாகூர். ராணிஹாட்டிலிருந்து ஸ்ரீபதி திரும்பிய போது கிட்டத்தட்ட இரவு 10 மணி ஆகிவிட்டது. பூமி முழுவதும் மழையில் மூழ்கிவிடும் போல இருந்தது. இப்போதைக்கு மழை நிற்கும் என்று தோன்றவில்லை. அந்த இரவு முழுவதுமாக. ஜோக்மாயா கேட்டாள், என்னவாயிற்று? நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. சீக்கிரமாக. ஸ்ரீபதி தனது உடைகளை களைத்துவிட்டு இரவு உணவருந்த அமர்ந்தான். பிறகு புகைப்பதற்காக கீழே படுத்தான். அவன் மனது குழப்பத்தில் இருந்தது. வெகு நேரமாக தனது ஆர்வத்தை அடக்க முடியாமல் அவன் அருகில் வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள் அவன் மனைவி. நீ என்ன தெரிந்து கொண்டு வந்தாய்? நீ பெரிய தவறு செய்து விட்டாய். ஜோக்மயா எரிச்சலடைந்தாள். பெண்கள் தவறு செய்வதில்லை, அல்லது அப்படியே செய்தாலும் அறிவுள்ள ஆண்கள் அதை சொல்லி காட்டுவதில்லை. அதை அவர்களே சுமப்பது நல்லது. ஜோக்மயா இடித்து காட்டினாள். இப்பொழுது எனக்கு கேட்க அனுமதி உண்டா? ஸ்ரீபதி சொன்னான். நீ காதம்பனி என்று உனது வீட்டினுள் அனுமதித்திருப்பவள் உண்மையில் உனது காதம்பனி இல்லை. தனது கணவனின் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் காதம்பனி மிக பெரும் அதிர்ச்சியுற்றாள். என்னது? என் தோழியே எனக்கு தெரியாதா? நீ அவளை அடையாளம் காட்ட வேண்டுமா? நீ உண்மையில் அதிபுத்திசாலி. தன் புத்திசாலித்தனத்தை பற்றி சண்டைகள் வேண்டாம் என விளக்கினான். அவன் சொன்னதை நிரூபிக்க முடியும். ஜோக்மயாவின் காதம்பனி இறந்துவிட்டாள் என்பதில் சந்தேகமும் இல்லை. ஜோக்மயா பதிலளித்தாள். கவனியுங்கள், நீங்கள் இங்கே பெரிய தவறு செய்கிறீர்கள். ஒன்று, நீங்கள் தவறான வீட்டுக்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களை குழப்பிக் கொண்டிருக்க வேண்டும். உங்களை அங்கே போக யார் சொன்னார்கள்? கடிதம் எழுதுங்கள், எல்லாமே தெளிவாகிவிடும். அவன் மனைவி தனது செயல்திறனை குறித்து கொண்டிருக்கும் அறியாமையை எண்ணி ஸ்ரீபதி வருந்தினான். எல்லா விதமான ஆதாரங்களையும் கொண்டுதான், ஆனால் பலனில்லை. நடுராத்திரி வரையிலும் அவரவர் முரண்பாடுகளை வலியுறுத்தி கொண்டிருந்தனர். முடிவில் அவர்கள் இருவரும் காதம்பனி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அவர்கள் விருந்தினர் அங்கு வந்ததிலிருந்து அவனது மனைவியை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாள் என்றும், அதே சமயம் ஜோக்மயா அவளை ஒரு விபச்சாரியாக கருதினாள் என்றும் ஸ்ரீபதி நினைத்தான். மேலும் தற்சமயம் அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் கலந்துரையாடல் இருவருக்குமே தோல்வியை ஒப்புக்கொள்ள வைக்காது. அவர்களின் குரல் உயர்ந்து கொண்டே சென்றது. பக்கத்து அறையில் காதம்பனி உறங்கு கொண்டிருப்பதை அவர்கள் மறந்துவிட்டிருந்தனர். ஒருவர் கூறினார், நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம். என் காதால் கேட்டேன். உடனே மற்றவர் கோபத்துடன் பதிலளித்தார், நான் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? நான் என் கண்களால் உண்மையை பார்க்கிறேன். முடிவில் ஜோக்மயா சொன்னாள், மிக்க நன்று. காதம்பனி எப்பொழுது இறந்தாள் என்று எனக்கு சொல்லுங்கள். அவள் இறந்ததாக சொல்லப்படும் நாளும் காதம்பனியின் கடிதம் வந்த நாளிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீபதி சொல்வது தவறு என்று நிரூபிக்கலாம் என்று அவள் நினைத்தாள். அவன் அவளிடம் காதம்பனி இறந்ததாக சொன்ன தேதி மிக சரியாக அவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு முதல் நாளாக இருந்ததை அறிந்து ஜோக்மயாவின் இதயம் நடுநடுங்கியது. ஸ்ரீபதி அசைவற்று நின்றிருந்தான். அப்பொழுது அந்த அறையின் கதவு மெதுவாக திறந்து குளிர்ந்த காற்றில் விளக்கு அணைந்தது. அந்த அறையின் இருள் ஓடி மறைந்தது. அந்த வீடு முழுவதும் இருட்டு நிறைந்திருந்தது. காதம்பனி அந்த அறையில் நின்று கொண்டிருந்தாள். அது கிட்டத்தட்ட இரவு 1 மணியை நெருங்கிய சமயம். மழை வெளியே துளைத்து கொண்டிருந்தது. காதம்பனி சொன்னாள், நான் உனது காதம்பனி. ஆனால் இப்பொழுது நான் உயிருடன் இல்லை. நான் இறந்துவிட்டேன். ஜோக்மயா திகிலினால் அலறினாள். ஆனால் ஸ்ரீபதியால் பேச முடிந்தது. ஆனால் இறப்பை தவிர வேற எந்த தீங்கும் உனக்கு இழக்கவில்லை. வாழ்பவர்களுடன் எனக்கு சேர்ந்து வாழ இடமில்லை என்றால் இறந்தவர்களுடனும் நான் இருக்க முடியாதுதானே? ஐயோ, நான் இனி எங்கே செல்வேன்? மழை இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் சிருஷ்டிகர்த்தாவின் தூக்கம் கலைந்து விடுவது போல்
கதறி அழுதபடி அவள் மீண்டும் கேட்டாள், ஐயோ, நான் எங்கே செல்லுவேன்? இவ்வாறெல்லாம் சொல்லியபடி காதம்பனி அவளது சுய நினைவை இழந்து தோழியின் இருண்ட வீட்டை விட்டு இந்த உலகில் தனக்கான இடத்தை தேடி வெளியேறினாள்.